கிருஷ்ணகிரி ஹோசூர் இடையேயான தேசிய நெடுஞ்சாலையில் அடுத்தடுத்து 10 வாகனங்கள் மோதி பயங்கர விபத்தொன்று ஏற்பட்டதில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றனர். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயசுராஜ். ஜெயசுராஜ், வணக்கம். எந்த பகுதியில் இந்த விபத்தானது நடைபெற்றது? 3 பேர் பலின்றதை தாண்டி இந்த பாதிப்பின் தீவிரம் எந்த அளவுக்கு இருக்கிறது? விரிவாக தகவல்களை பதிவு பண்ணுங்க. அதாவது கிருஷ்ணகிரி அருகே மேலுமலை என்ற இடத்துல குருபரப்பள்ளி அந்த பகுதியில தான் இந்த விபத்தானது நடந்திருக்கு. ஒசூர்ல இருந்து கிருஷ்ணகிரி நோக்கி செல்லக்கூடிய அந்த சாலையில ஈச்சர் லாரி ஒன்று சென்று கொண்டிருக்கிறது. அதே நேரத்துல அதே சாலையில சென்ற ஒரு சரக்கு லாரி மீது ஈச்சர் லாரி மோதி அடுத்தடுத்து கார், இருசக்கர வாகனம், அரசு பேருந்து, டாடா ஏஸ் அப்படின்னு சொல்லி 10க்கும் மேற்பட்ட வாகனங்கள் அடுத்தடுத்து தொடர்ச்சியா மோதுது. இந்த பயங்கர விபத்துல பாத்தீங்கன்னா இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள், காரில் வந்தவர்கள், லாரியில் இருந்தவர்கள், இந்த மாதிரி அதுல எல்லாருமே படுகாயம் அடைந்தனர். அதே நேரத்துல 3 பேர் சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்தனர். காயமடைந்தவர்கள் பாத்தீங்கன்னா 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாக கூறப்படுகிறது. இந்த விபத்தை பார்த்த அந்த பகுதியில் நின்ற பொதுமக்கள் உடனடியாக மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். உடனடியாக அந்த காயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதே நேரத்தில் இந்த விபத்து குறித்து அறிந்த கிருஷ்ணகிரி போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று மேலும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டாங்க. அதே நேரத்துல உடல்களை அந்த இடுபாடுகளில் சிக்கி கிடந்த உடல்களையும் மீட்டு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுல 10க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்த நிலையில ஒரு சிலர் பலத்த காயம் அடைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இருந்த போதிலும் அந்த உயிரிழப்பு என்பது மேலும் அதிகரிக்கக்கூடும் என்ற தகவலும் தற்போது சொல்லப்பட்டு வருகிறது. அதே நேரத்துல தற்போது கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை ஆகியோரும் அந்த சம்பவ இடத்துக்கு சென்றிருக்காங்க. அதே போல காயமடைந்தவர்களை பார்ப்பதற்காக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் சென்றிருக்கிறார்கள். இந்த விபத்தால் பாத்தீங்கன்னா பெங்களூரு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் பயங்கர போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது. இந்த தேசிய நெடுஞ்சாலையில பாத்தீங்கன்னா 5-6 இடங்கள்ல மேம்பால பணிகள் நடந்து வருகிறது. இதனால வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய நிலைதான் ஏற்பட்டு உள்ளது. அது சாதாரண நாட்களிலே ஊர்ந்து செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டு வந்தாலும் இந்த விபத்துனால அந்த பகுதிகளில் கடும் போக்குவரத்து நிலவி வருகிறது. இதனால மாற்று ஏற்பாடு வேறு பகுதிக்கு திருப்பி விட்டு போக்குவரத்தை சீர் செய்யும் பணிகளிலையும் காவல்துறை ஈடுபட்டு வருகின்றனர். அதே நேரத்துல விபத்தில் சிக்கியவர்கள், உயிரிழந்தவர்கள் யார் என்பது குறித்து முழுமையான விவரங்கள் இன்றும் தெரியவில்லை. அடுத்த கட்டமாக அது தெரியக்கூடும் என்று கூறப்படுகிறது. நன்றி ஜெயசுராஜ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.